அது யாரு? என்ன பொண்ணு நல்லா இருக்கா? அசந்து போய் நிக்கிற? ஆமா ஆமா அசந்துதான் போய் நிக்கிறேன். ஆ, பாரு. சேம் ஷாப். என்னங்க நீங்களும் வாங்கி பாருங்க. அப்பா கொடுங்க, நான் பாக்குறேன். இருடா. ம்? குடு. அவனை பாக்கட்டும். நீ தள்ளு. என்கிட்ட கொடு. தல்றா. இந்தா. எங்க நான் பாக்குறேன். ஏய், என்ன பண்ற? அடி ஆத்தி, இதே பொண்ணா? நான் அப்பவே நினைச்சேன். ஆ, கார்த்தி மச்சானுக்கு ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆமா, இந்த பொண்ணு எனக்கு அக்கா வேணுமா தங்கச்சி வேணுமா? பார்க்க என்னை விட சின்ன பிள்ளையாதான் இருக்கு. தங்கச்சினே கூப்பிட்டுப்போம். ஆ, சரி இருங்க, இங்கிட்டு வாயேன். என்ன பண்ற? இங்கிட்டு வாங்க. ம், ம். ஆ, இங்கிட்டு நில்லு. ம். ஐயோ, என்னத்த சொல்லுவேன், எங்க அண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய், என்னடி இது? மாமா, பாத்தியலா ஜோடி பொருத்தத்தை? அம்சமா இருக்காங்கல்ல மாமா. எங்கிட்டு தேடினாலும் இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் கிடைக்காது மாமா. அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒரே குடும்பத்துல வாக்கப்படுறதெல்லாம் எப்பேற்பட்ட குடுப்பன. குடும்பம் பிரியக்கூடாது, குடும்பம் பிரியக்கூடாதுன்னு இவங்களை சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம குடும்பம் பிரியவே பிரியாது மாமா. எப்படி இந்த பொண்ணை யாராவது ரிஜெக்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? என்னடா இப்படி கேக்குற? இந்த பொண்ணை யாரு வேணான்னு சொல்வா? பாரு, பிருந்தா பேசுறது கூட எண்ணிதான் பேசுவா. அவ்வளவு அமைதி. ஏண்டா டேய், எப்ப பார்த்தாலும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருந்தியே, நான் கூட என்னமோ நீ அக்கறையா பழையபடி பொட்டி கடையெல்லாம் வைக்க போறேன்னு நினைச்சேன். ஆ, நீ இந்த பொட்டிக்க வைக்கதா அந்த பேச்சு பேசுனியா? நல்லாதான் இருக்கு உங்க ஜோடி பொருத்தமெல்லாம். என்னாச்சுன்னா நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு இதுல சம்மதம் தானே? லக்ஷ்மி, அண்ணா, எனக்கே மனசுல ஒரு ஓரமா இந்த யோசனை ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. உங்ககிட்ட கேட்டா ஏதாவது தப்பா எடுத்துப்பியோன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். இப்ப அவங்களே பிரியப்படும் போது நாம சேர்த்து வைக்கிறது தானே நல்லது. சொல்லுமா, உன் பொண்ணு பிருந்தாவ என் பையன் கார்த்திக்கு கட்டி கொடுக்க சம்மதமா? சொல்லுங்க வீரம்மா, அண்ணன் கேக்குறாருல, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? மா, சம்மதம்னு சொல்லு. அவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம குறுக்க நின்னா அது நல்லா இருக்காதுல்லம்மா.
அத்த என்ன விட ராகவனை விட என்னம்மா கார்த்தி உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துப்பான். இப்பவே தாங்குன்னு தாங்குறான். என்னடா டேய் சும்மா இருடா. அத்த தைரியமா முடிவெடுங்க. இல்லனா இப்ப இவளை கட்டி கொடுக்கற யோசனையே எனக்கு இல்ல. ம். உங்களை தான் என் கூட பிறந்த பிறப்பா நான் பாக்குறேன். நீங்க கேட்டு என்னால இல்லைன்னு சொல்ல முடியல. அதனால எனக்கும் சம்மதம் அண்ணா. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அது நீ மாமா கிட்ட போய் பேசிக்கோ, புரியுதா? மா நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டல. உனக்கு இப்ப மூத்த பொண்ணு வேண்டாதவளா போயிட்டேன்ல. பாத்துக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படுவீங்க. மா, நீ என்ன அவ வந்ததும் மூஞ்சி திருப்பிக்கிற? பின்ன என்னடி, அவகிட்ட எப்படி பேசுறது? அவ பண்ணது என்ன லேசுப்பட்ட காரியமா? எந்த அக்காவாவது தங்கச்சி புருஷனை ஜெயிலுக்கு அனுப்ப பாப்பாளா? விடுறி, அவ என்னைக்கு திருந்துறாளோ அன்னைக்கு நான் அவகிட்ட பேசிக்கிறேன்.